ரெண்டு ஜோடிங்க ஆர்வ கொலர்ல நடுக்கடல்ல கிட்ட போய் ஷார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இதுக்காக ஒரு போட்டையோ அந்த டிரைவரையோ வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஆனா அந்த டிரைவரை பார்த்தா ரொம்பவுமே வில்லங்கமா இருக்க மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இந்த பொண்ணுக்கு செட்டே ஆகல. அதுக்கேத்த மாதிரி இந்த டிரைவரும் உங்களோட பேரண்ட்ஸ் இல்ல சொந்தக்காரங்க யாரும் இந்த ஊர்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த விஷயத்த கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. எதுக்காக இவன் சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி கேக்குறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கிறா. இருந்தாலுமே அப்படியே சமாளிக்கிற விதமா இல்ல சும்மா உங்களோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கலான்றதுக்காக தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ற மாதிரி பண்ணி அந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே இவங்க நடுக்கடல்ல இறங்கி அங்க இருக்கிற ஷார்க்கை வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லி ஜாலியா இறங்க போறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் இந்த டிரைவர் கரெக்டா பண்ணி முடிக்க கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கேஜ் உள்ள இவங்க ரெண்டு பேரும் இறக்கி அந்த ஷார்க் எல்லாம் வந்த பிறகு அப்படியே இந்த கேஜ்ல அவங்களை இறக்குறான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த ஷார்க் எல்லாம் பார்த்து முடிச்சு மேல ஏறுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அந்த பொண்ணு சும்மா இல்லாம எப்பா நீ சூப்பரான ஆள்பா, பயங்கரமான ஸ்பாட் எங்களுக்காக காட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொல்லி முடிக்க கொஞ்ச நேரத்திலேயே இவங்க மேல வந்ததுமே ஒரு துப்பாக்கி எடுத்து இவளோட லவ்வரை இவ கண்ணு முன்னாடி ஷூட் பண்ணிடுறான். அட பாவி இப்படி பண்ணிடியடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவளை கொண்டு போய் அந்த போட்லயே ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறான். அப்படியே இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பீச் ஓரத்துல உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கு. ஒரு கவரை வச்சு அந்த பொண்ணோட மூஞ்சியும் கவர் பண்ணி அவளையும் மயக்கம் போட வச்சு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து இதே ரூம்ல போடுறான். ரெண்டு பேரும் முடிச்சு பார்க்கும் போது ஒருத்தர் பார்க்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி எப்படியாவது இவங்க கிட்ட தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பொண்ணும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் இன்னொரு பொண்ணு ஐடியா கொடுக்குறா. இங்க பாரு உன்னோட பிரால வந்து ஸ்டீல் ரிங் இருக்கு, அதை எப்படியா எடுத்து கொடுத்துட்டேன்னா நான் எப்படியாவது இந்த சங்கிலியை ஓபன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறா. அதுக்கேற்ற மாதிரி அவளும் அவளோட பிராவை கழட்டி கொடுக்க கொஞ்ச நேரத்துல இவனும் உள்ள வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடு கொடுக்குறான். இவங்களும் கொஞ்ச நேரமா சாப்பிடாம இருக்கிறனால பயங்கர பசியில அதை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் அந்த ஸ்டீல் ரிங்கை வச்சு அந்த சங்கிலியை கழட்டலான்னு பாக்குறா. ஆனா கழட்ட முடியல. இவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு வந்த அந்த டிரைவர் சும்மாவா இருப்பான், அவங்களோட சாப்பாட்டுல எதையும் கலந்துட்டான். அதனால இவளுக்கு மயக்கம் வந்தனால அந்த கீயை திறக்கவே முடியல. ஏன் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கடைசியில அந்த டிரைவர் அவளை கொண்டு போய் போட்ல கட்டி வச்சு அந்த பொண்ணுங்களை ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்.